சுப்மன் கில் பிரேதம் ஸ்ட்ரைட்வே அவர் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். அவருக்கு ஒரு முக்கியமான சீரீஸா ஏன்னா ஒரு ரெட் பால் தாதா எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த். மெயின் பிளேயர்ஸ் நிறைய இந்தியன் டீம் கரண்ட் இந்தியன் டீம் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல விளையாட போறாங்க. ஏன்னா விராட் அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல இப்போ. ஏன்னா விராட் கடைசியா அப்ப ரெட் பால் ஆடுறாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. வாஷிங்டன் சுந்தருக்கு லாஸ்ட் டைம் அவர் ஆஸ்திரேலியா போனது கேபா டெஸ்ட் அவரு ஷார்துல் தாக்கூர் ரிஷப் பந்த் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. பட் இடம் இருக்கா அவருக்கு? நீங்க சஞ்சில ஆட்டம் அப்படின்றீங்க, பட் இடம் இருக்கா அப்படிங்கறதான கேள்வி. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வழக்கம் போல நம்ம கெஸ்ட் பிரியத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியத்தம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம். இனிமேல இருந்து திருப்பி கண்டினியூஸா கண்டென்ட் உங்களுக்கு கிரிக்கெட் வித் பத்ரில வரப்போகுது. எப்படி இருந்தது ஒரு சின்ன பிரேக்? குட் டைம் இல்ல, பட் ஓகே, பிரேக் இஸ் குட். பட் இப்போ வெயிட்டிங். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்மேட். ஐ மீன் நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா பத்ரி, நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் டெஸ்ட்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கும். த்ரில்லிங் T20 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அன்லெஸ் இட்ஸ் வேர்ல்ட் கப் வின். சோ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. 15 டெஸ்ட் இருக்கு இந்தியாவுக்கு அடுத்த 1 இயர்ல. சோ எஸ், பெரிய பெரிய சீசன். எஸ், ரெட் பால் சீசன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பெரிய டோர்னமெண்ட் IPL முடிச்சு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க. அதுக்கு ஒரு பிரெல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ துலீப் டிராஃபி அப்படின்னு அந்த ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது பிரேதம். துலீப் டிராஃபி அப்படின்னா பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். ஆனா இந்த துலீப் டிராஃபி லிட்டில் பிட் டிஃபரெண்ட். ஏன்னா மெயின் பிளேயர்ஸ் நிறைய இந்தியன் டீம் கரண்ட் இந்தியன் டீம் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல விளையாட போறாங்க. நேம்லி 4 டீம் நேம் பண்ணிருக்காங்க. இந்தியா A, B, C and D. இந்தியா A ஓட கேப்டன் சுப்மன் கில், இந்தியா B ஓட கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன், இந்தியா C ருத்ராஜ் கைக்வாட், இந்தியா D ஸ்ரேயஸ் ஐயர். இவங்க தான் வந்து டீம்ஸ்ல இருக்காங்க. சோ ஒரு ஜஸ்ட் ஒரு இது பண்ணா சுப்மன் கில் பிரேதம் ஸ்ட்ரைட்வே அவர் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். அவருக்கு ஒரு முக்கியமான சீரீஸா அவர் வந்து லெட்ஸ் பி ஆனஸ்ட், இஸ் நாட் பீன் இன் குட் ஃபார்ம். சோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பெரிய நீங்க சொன்ன மாதிரி 15 டெஸ்ட் மேட்ச் அடுத்த வருஷம் வரும்போது அவரு மேல ஸ்லைட் பிரஷர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? அங்கேயே உங்களை ஸ்டாப் பண்ற மாதிரி, லாஸ்ட் டைம் சுப்மன் கில் டெஸ்ட் மேட்ச் ஆடினது இங்கிலாண்டோட. ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் பேட்ஸ்மேன் கில். இன்ஃபேக்ட் அந்த கடைசி மேட்ச் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு த்ருவ் ஜுரலோட. சோ நம்ம டெண்டன்சி என்ன இருக்குன்னா, ஒயிட் பால் ஃபார்மும் ரெட் பால் ஃபார்மும் கன்ஃபியூஸ் பண்ண இருக்கு. அட் ஹோம் விராட் கோலியோட ஆப்சன்ஸ், KL ராகுலோட ஆப்சன்ஸ்ல ஜெய்ஸ்வாலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு, ரோஹித்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச கில்லோட ரெட் பால் ஃபார்ம், எஸ்பெஷலி இந்தியால ரெட் பால் ரொம்ப நாளா ஆடல. ஒன் டே ஃபார்ம் வச்சு ஒன்னும் சொல்ல முடியாது. பட் கில் இன் ஃபார்ம், ஜெய்ஸ்வால் இன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. ஏன்னா ரோஹித் ஏன்னா விராட் அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல இப்போ. ஏன்னா விராட் கடைசியா அப்ப ரெட் பால் ஆடுறாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, டு பி ஆனஸ்ட். விராட் ரோஹித் வந்து இந்த இதுல வந்து ஃபிகர் ஆல. பட் எஸ், நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வேலிட். ஏன்னா கடைசியா டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு எடுத்தா இந்தியா அதுல நல்லா பண்ணிருக்காரு. ஐ திங்க் தட் ஷுட் பி கிவன் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் ரதர் தென் இப்போ இந்த மிடில் பண்ணது ஒயிட் பால். லெட்ஸ் பி ஆனஸ்ட், நாட் இஸ் பெஸ்ட் ஃபார்மேட். அவர் ரெட் பால் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃபார்மேட் சுப்மன் கிலுக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயர் இந்தியா ஏல இருக்கிற பிளேயர் KL ராகுல். அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு இன்ஜுரி லே ஆஃப்ல இருந்து வராரு ரெட் பாலுக்கு. இவருக்கு நிச்சயமா நீங்க சொல்லியே ஆகணும், இந்த டோர்னமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ப்ராபப்லி ஹிஸ் பிளேஸ் அந்த ரெட் பால் டீம்ல, டெஸ்ட் டீம்ல, நெக்ஸ்ட் டீம்ல ஷுவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. KL ராகுல் இல்லையா? KL ராகுல் அவர் கடைசியா ஆடின டெஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல பத்ரி 86 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல இன்ஜூர் ஆயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. 86 வருஷம் முன்னாடி அது பிரேதம், ரொம்ப நாள் முன்னாடி இல்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைதராபாத்ல 86 அடிச்சாரு. அடுத்த 4 டெஸ்ட் ஆடல இன்ஜுரினால. சோ கடைசியா அடிச்ச மேட்ச் அடிச்சாரு. பட் அவரை ரீப்ளேஸ் பண்ண சர்ஃப்ராஸ் கான் 350 அடிச்சாரு. அந்த சோ ரொம்ப இம்ப்ரெசிவா ஆடினாரு சர்ஃப்ராஸ் கான், எஸ்பெஷலி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. KL ராகுலுக்கு இது ஒரு டெஃபினெட்லி ஃபைட் இருக்கும். அவர் ஒரு ஷூ இன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. டீம் இப்போடுப்பா நம்பர் 5ல KL போட்டுக்கோன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் KL நம்பர் 5ல ஆடணும். டெஃபினெட்லி பெடிகிரி இருக்கு KL ராகுலுக்கு, அதுல டவுட்டே கிடையாது. பட் இடம் இருக்கா அவருக்கு? நீங்க சஞ்சில ஆட்டம் அப்படின்றீங்க, பட் இடம் இருக்கா அப்படிங்கறதான கேள்வி. ஏன்னா இடம் இருக்கு பத்ரி. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செஞ்சுரி அடிச்சாரு டிசம்பர்ல. இங்கிலாண்டோட 86 அடிச்சாரு. அப்புறம் இன்ஜுரி வந்துருச்சு. KL ராகுல் நம்பர் 5, எனி டே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் above anybody else in the country as a test batsman. T20ல அவர் ரொம்ப ட்ரோல் பண்றோம் எல்லாரும் நம்ம. பட் டெஸ்ட்ல அவங்க கிளாஸ் அபார்ட் பத்ரி. அவர் டெஃபினட்டா இருக்கணும். அண்ட் இன்னொன்னு, நீங்க அடுத்ததுக்கு வரதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இன்னும் ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சீரீஸ் இது. ஏன்னா அவர் ரெட் பால் தாதா எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த். சோ அவர் நம்பர் 6ல ஆட போறாரு.
ரிஷப் பந்தோட பெஸ்ட் ஃபார்மேட் எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் கிரிக்கெட், அப்புறம் தான் ஓடிஐஸ், அப்புறம் தான் T20. சோ அவரோட ஃபேவரட் ஃபார்மேட்டுக்கு வராரு. அண்ட் ரொம்ப வருஷம் ஐ திங்க் ரிஷப் பந்த் 1.5 வருஷம் ஆயிடுச்சு அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி. எனக்கு மறந்து கூட போச்சு கடைசியா எப்ப ஆடினாரு டெஸ்ட் கிரிக்கெட். நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரிஷப் பண்ட். ரெட் பால் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வராரு. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கொஞ்ச நாள் முன்னாடி ஆச்சு. எஸ், அவரோட ஒயிட் பால் கம்பேக் ஐபிஎல்ல தொடங்கிச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் T20 வேர்ல்ட் கப். இப்போ ரெட் பால் அப்படின்னா எஸ் பிசிக்கலியும் கொஞ்சம் டிமாண்டிங்கா இருக்கும் ரெட் பால் கிரிக்கெட். 4-day மேட்சஸ் துலீப் டிராஃபி விளையாட போறாங்க. டெஸ்ட் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச சர்டினிட்டி அவர் தான் விக்கெட் கீப்பருங்க, அன்டிஸ்பியூட்டட். எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து ஒரு கேள்வியே கிடையாது. இஸ் ப்ராபப்லி தி பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி when you are playing abroad டூர்ஸ், ஆஸ்திரேலியா டூர்லாம் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்டோட ஒரு பெட்டர் பிளேயர் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெட் பால்ல உள்ள விளையாட வராரு அப்படிங்கும் போது இந்தியா பி டீம்ல இருக்காரு. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஐஸ் வில் பி ஆன் ரிஷப் பண்ட். Unorthodox approach. He's a little bit unorthodox player, but very, very effective. Positive always அப்படின்னு சொல்லணும். இந்தியா பில பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பசங்க சில பேர் இருக்காங்க. பிரேதம் ஜெகதீசன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அவர் விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ட் வில் பி a certainty விக்கெட் கீப்பர். வாஷிங்டன் சுந்தர் ஒன்ஸ் அகைன் அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராபப்லி நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ ஒரு ரீசெண்டான சீரீஸ்ல. ஆனா திருப்பி ரெட் பால் அப்படின்னு எடுக்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்டனிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும் as an off spinner, but still வாஷி will look to ஒரு சான்ஸ் பார்க்கலாம் வாஷிங்டன் சுந்தர். இப்ப நீங்க பிரிச்சீங்கன்னா பத்ரி, இது இப்ப நீங்க பேசுறது வந்து வாஷி பத்தி, தமிழ்நாடு பிளேயர்ஸ் பத்தி. சோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓபனர்ஸ் வந்து செட் உங்களுக்கு ஜெயஸ்வாலும் ரோஹித்தும். பேக்கப் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிட்வீன் சாய் சுதர்ஷன் அண்ட் ருத்துராஜ் கயக்வாட். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு தேர்ட் ஓப்பனர் ஹோம் டெஸ்ட்டுக்கும் வேணும், ஆஸ்திரேலியன் டூருக்கும் வேணும். சோ இந்த துலீப் டிராஃபி ருத்துராஜ் கயக்வாடுக்கும் சரி, சாய் சுதர்ஷனுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஷிங்டன் சுந்தருக்கு லாஸ்ட் டைம் அவர் ஆஸ்திரேலியா போனது கேபா டெஸ்ட், அவரு ஷார்துல் தாக்கூர், ரிஷப் பந்த் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா 6 விக்கெட் எடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக் கான்ட்ரிபியூஷன் இன் போத் இன்னிங்ஸ். வாஷிங்டன் கிரிக்கெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெட் பால்ல வந்து ஒரு டெஃபினெட்லி ஹி கேன் கான்ட்ரிபியூட். இந்தியாவுக்கு நிறைய அவர் செய்யலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல, நடுவுல இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ வாஷிங்டன் இது பெரிய பெரிய சீரீஸ். அவர் பேட்டிங் ஸ்டாண்ட் அவுட், அவர் போலிங் கொஞ்சம் டெஃபினட்டா ரெட் பால்ல இம்ப்ரூவ் ஆகணும். இன்னொரு பெரிய தமிழ்நாடு கிரிக்கெட்டர் நீங்க பாத்தீங்கன்னா இந்திரஜித்துங்க, எவ்வளவு ரன் அடிக்கிறாரு. அண்ட் ஐ ஹோப் ஹி ஸ்கோர்ஸ். ஏன்னா இந்திரஜித் one of the finest players of spin in the country, அதுல டவுட்டே கிடையாது. I think இந்திரஜித் மாதிரி பிளேயர்ஸ்க்கு நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாக்குறேன் பிரீத்தம். லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஏன்னா அவர் இப்போ என்ன அடிச்சாலும் சரி அவருக்கு வந்து டெஃபினட்டா இந்தியன் டீம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே பேச மாட்டாங்க. இட்ஸ் a long way to go. I think it's a probably he has to get Amaz runs in this Duleep Trophy, Amaz runs in the first class cricket again next season on season, then probably he'll be looked at. பட் இங்கே ஸ்ட்ரைட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன், ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். So India C டீம்ல இருக்காரு ருத்ராஜ் கயக்வாட் கேப்டன். இந்திரஜித் if he gets to play it will be good for Tamil Nadu. So Tamil Naduல நம்ம ஸ்டே பண்ணும்போது இன்னொரு ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு யார் சொல்வேன்னா சாய் கிஷோர். I think left arm spinner, I have high regards for him. தமிழ்நாடு டீமோட கேப்டன், நல்லா வழி நடத்திருக்காரு டீமை. அவருக்கு டெஃபினட்டா இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தில்லான போலர் பிரீத்தம் நான் பார்த்ததுல தைரியமா தூக்கி போட்டு he always thinks wickets, thinks positive. So probably அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த துலீப் ட்ராஃபி. சாய் ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன், ஃபீல்டர் அண்ட் வெரி வெரி ஹேண்டி பேட்ஸ்மேன். சோ இப்போ ஜடேஜா நீங்க அஸ்வின் பாத்தீங்கன்னா அந்த வண்டி இன்னும் எவ்வளவு நாள் ஓடும் நமக்கு தெரியாது. பத்ரி இந்த 16 டெஸ்ட் மேட்சஸ் அந்த ரெண்டு பேரும் ஆட போறாங்களா, ஆட முடியுமா, பாடி அலோவ் பண்ணுமா? ஏன்னா ரெண்டு பேரும் அந்த ராங் சைட் ஆஃப் 35, ஜடேஜா ஆகட்டும் அஸ்வின் ஆகட்டும். சோ சாய் வந்து அப் அண்ட் கமிங் யங்ஸ்டர். இன்னொரு டெஃபினட்டா அவருக்கு சாய்க்கு இந்த சீரீஸ் இல்லைன்னா அடுத்த வருஷம் டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐ திங்க் இஸ் ரெடி ஃபார் ரெட் பால். புச்சி பாபுலும் பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டார் மும்பையோட. மானவ் சுத்தார் ஹரியானா பிளேயர், அவரும் ராஜஸ்தான் பிளேயர், சாரி, அவரும் ஒரு நல்ல ரெட் பால் ப்ராஸ்பெக்ட். இந்தியா ஏக்கெல்லாம் ஆடிருக்காரு. சோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களை நான் ஒண்ணு கேட்கிறேன் பத்ரி. இப்ப நம்ம பேட்ஸ்மேன் கவர் பண்ணிட்டோம், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் கேஎல் ரிஷப் பத்தி பேசிட்டோம், தமிழ்நாடு ஆங்கிள் பாத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இங்கிலாந்துலயோ ஆஸ்திரேலியாலயோ நீங்க ஜெயிக்கணும்னா அப்கோர்ஸ் பேட்ஸ்மேன் ரன் அடிக்கணும். ஆனா உங்களுக்கு பும்ரா ஷமியை தவிர வேற யார் போலிங் போட போறாங்க? இந்த பேஸ் போலர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய துலீப் டிராஃபி. ஏன்னா சிராஜ் வந்து லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தான் செகண்ட் டெஸ்ட் வந்தாரு உள்ள. ஷமிக்கு இன்ஜுரி ஆனவுடனே சிராஜ் உள்ள வந்தாரு. ஃபோர்த் டெஸ்ட்ல 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அங்கேருந்து சிராஜோட ஸ்டாக் மேல போயிடுச்சு. இப்போ சிராஜ் மாதிரி ஒரு போலர் இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு க்ளோசஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் தான். நிறைய போலிங் போட்டிருக்காரு, நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெட் பால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அஹமத பாக்குறாங்க, அஷ்தீப்ப பாக்குறாங்க. அவங்க எல்லாம் ஆனா ரெட் பால்ல ஜாஸ்தி செஞ்சது இல்ல.
இந்த நீங்க சொல்றது கரெக்ட். இந்த துலீப் டிராஃபில இருந்தே ஐ திங்க் 1 or 2 டெஃபினட்டா ஃப்ரெஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாக்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ஐ திங்க் செலக்டர்ஸ் ஒரு கண்ணு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அமௌங் திஸ் பஞ்ச். ஏன்னா பேட்டிங் நமக்கு தெரியும், நேம்ஸ் ஆர் ஃபியூ, எல்லாமே வந்து இது சில உங்களுக்கு சில நேம்ஸ் நான் இன்னமும் சொல்றேன். பிரசித் கிருஷ்ணா ப்ராபப்லி தே வில் கீப் an eye on him as well. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ் எப்போதுமே அவருக்கு பிடிச்சிருக்கு. முகேஷ் குமார் அவரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எப்போதுமே இருந்திருக்காரு, டெஸ்ட் டீம்லயும் இருந்திருக்காரு, விளையாடிருக்காரு. இவங்களை டெஃபினட்டா பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் ஐ திங்க் ப்ராப்ளி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், அது ஒரு வெரைட்டி டெஃபினட்டா அவர்கிட்ட ஒரு இருக்கு. ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணிருக்காரு, பட் எஸ் டிஃபரெண்ட் ஃபார்மேட், பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ வெதர் அவர் வந்து ஒயிட் பால்ல பண்ண முடியுமா அப்படின்னு. துஷார் தேஷ்பாண்டேக்கும் ஒரு செலக்ஷன் கொடுத்திருக்காங்க, பட் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் a pretty long shot அப்படின்னு தோணுது. So we have to wait and see. இன்னொரு ஃபாஸ்ட் bowler தமிழ்நாடு ஃபாஸ்ட் bowler சந்தீப் வாரியர் வச்சிருக்காங்க, பட் அவருக்கும் டெஃபினட்டா ஒரு லாங் ஷாட் தான். சந்தீப் வாரியர் லாங் ஷாட். இன்னொரு bowler நம்ம பேச மறந்துட்டோம், ஆகாஷ் தீப். ரொம்ப நல்ல டெபியூ பண்ணாரு இங்கிலாந்தோட, நல்ல ஸ்கிடி bowler அவரு. ஆகாஷ் தீப் ஒரு கொஞ்சம் அவரை பார்த்தானா உமேஷ் யாதவ் மாதிரி இருக்காரு, கொஞ்சம் ஸ்கிடி, டார்கெட்ஸ், ஸ்டம்ப்ஸ். ஸோ ஆகாஷ் தீப்புக்கு இது பெரிய பெரிய சீரீஸ். ஏன்னா முகேஷ் குமாரோட டெஃபினெட்லி ஹீஸ் குவிக்கர். ஸோ ஆகாஷ் தீப்புக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா முகேஷ் குமார் கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் ஆயிட்டார் அந்த இங்கிலாந்து டெஸ்ட்ல, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் இல்ல அவருக்கு. இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல முகேஷ் மைட் பி வெரி குட், பட் நாட் இன் ஆஸ்திரேலியா, நாட் அட் ஹோம். பட் இது பெரிய பெரிய சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் உங்களுக்கு பும்ரா, ஷமிக் தவிர உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 or 3 குட் bowlers ஸ்குவாட்ல இருந்தா தான் நீங்க யோசிக்கலாம் ஆஸ்திரேலியா லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோமோ அதை பண்ண முடியுமா, இங்கிலாந்துல செய்ய முடியுமா அப்படின்னு. சோ இது பெரிய பெரிய சீரீஸ் ஃபார் பேஸ் bowlers என்ன பொறுத்த வரைக்கும். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டபிள் ஒமிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சூரியகுமார் யாதவ் ஒரிஜினலி இருந்தாரு, ஒரு ஃபிங்கர் ஹேண்ட் இன்ஜுரி, அதாவது புச்சிபாபு டோர்னமெண்ட் நடந்திருக்கு, அதனால அவர் மிஸ் அவுட் ஆறாரு. முகமது சிராஜ், உம்ரான் மாலிக் போட்டிருந்தாங்க, அவருக்கு 2 பேருக்கும் இல்னஸ், அதனால அவர் மிஸ் அவுட் ஆறாரு. ஜடேஜா பாத்தீங்கன்னா புல்ட் அவுட். இன்னும் ரீசன் என்ன பிசிசி தெரிவிக்கல நமக்கு, பட் அவரு புல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. ஒரு நோட்டபிள் ஒமிஷன்ஸும் சில பேர் இருக்காங்க இந்த ஒரு துலீப் டிராஃபில இருந்து பிரேதம். ஜடேஜா புல் அவுட் ஆனது நல்லதுதான் பத்ரி. 15 டெஸ்ட் மேட்ச் இருக்குன்னா அதுல 10 ஓவர்சீஸ் டெஸ்ட் மேட்ச், அது ஜடேஜா நம்பர் 7ல ஆடிதான் ஆகணும். சோ அவர் புல் அவுட் பண்ணது தப்பே கிடையாது. அவருக்கு இன்ஜுரி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஜடேஜா யூஸ்வலி சுப்ரீம்லி ஃபிட். அண்ட் அந்த 15 டெஸ்ட் மேட்ச் ஜடேஜா ஆடி ஆகணும். நான் ஜடேஜா எப்படி ஒயிட் பால்ல நாட் அ பிக் ஃபேன், ரெட் பால்ல நான் எப்பவுமே சொல்றேன் ஆட்டோமேட்டிக் பும்ராக்கு அடுத்த பேரு ஜடேஜா தான் உங்களுக்கு. சோ ஜடேஜா இது ஆடலன்னு ப்ராப்ளம் கிடையாது. அவர் அஸ்வின் ஆடல, அண்ட் அகைன் ஏஜிங் பாடி, ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் இவங்களுக்கு எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும். பட் they'll be ready on day 1 September 19th ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரெடியா இருப்பாங்க அஸ்வின் ஜடேஜா எல்லாம், கவலையே இல்ல. என்ன பர்சனல் ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா, விராட் கோலி ரொம்ப நாள் ஆச்சு ரெட் பால் ஆடி. அவர் மேபி இந்த திலீப் டிராஃபி செப்டம்பர் 5th மேட்ச் ஆடிருக்கலாம். பிகாஸ் என்ன இருந்தாலும் கேம் டைம் இந்த மிடில் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் நெட்ஸ். அது அது ஆடுறதானா அவருக்கும் கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸோட வந்திருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி விராட் ஆடல. பட் 2020ல இருந்து 2 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். விராட் கோலி ப்ராபப்லி அவர் ஆடிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம கிரிக்கெட் வித் பத்ரியில அப்கோர்ஸ் இந்த டிஸ்கஷன் பண்ணுவோம். பட் தேங்க்யூ பிரீதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி துலீப் டிராஃபி ரவுண்ட் அப். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. எக்கச்சக்க வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் கமிங் அவே. தேங்க்யூ கைஸ், see you soon. Thank you.